இலக்கணம் 2 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பார்க்கிறோம். சொல் மொழி. ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். ஓர் எழுத்து தனித்தோ சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். சொல் 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். சொல் மூவகை இடங்களிலும் வரும். இந்த டேஷ் போட்ட இடம்லாம் நமக்கு ஒன் வேர்ட்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. சொல் உலக வழக்குகளிலும் செயல் வழக்குகளிலும் வரும். சொல் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். வெளிப்படையாகவும் வரலாம், குறிப்பாகவும் வரலாம். எடுத்துக்காட்டு, பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. இதெல்லாம் சொல் இலக்கணத்துக்கான வினாக்கள். அடுத்து மொழி. மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருள் தொடர்வனும் பலவரும் பொது இருமையும் ஏற்ப. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல். இதுவும் நமக்கு கேட்கலாம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி எனப்படும். கண், படி, அந்த சின்ன வார்த்தை சொல்லே நமக்கு அர்த்தம் வந்துடும். இது எல்லாமே தனிமொழிக்கான எடுத்துக்காட்டு. கண், படி, பகாபதம். கண்ணன் படித்தான், பகுபதம். பிரித்தால் பொருள் தருவது பகுபதம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. தொடர்மொழிக்கான எடுத்துக்காட்டு, கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றார். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். 8 என் பெயரை குறிக்கிறது. 8ங்கிறது எல் கூட்டல் தூ, எல்லை உன் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். தூ என்பதன் பொருள் உன். வேங்கை தொடர்மொழியாய் மரத்தை குறிக்கிறது. வேங் கூட்டல் கை, வேகின்ற கை. இது எல்லாம் பொதுமொழிக்கான எடுத்துக்காட்டு. 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இலக்கணம் 2 சொல் மொழி இந்த பகுதி படுத்திருக்கோம். 20 ஒன் வேர்டு இருக்கு. ஜஸ்ட் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறது இதுல நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இலக்கணம் 3 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.